2024. இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம்னா ஆடி சேலுக்கு கிளம்பிட்டோம். போன வீக்கே வந்து போலான்னு பிளான் பண்ணோம். ஆனா வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு, வேற வேலையாயிருச்சு. இது விட்டோம்னா அப்புறம் ஆடியே முடிஞ்சிடும் அடுத்த வீக்குக்கு. அதனால இந்த வாரம் கிளம்பிட்டோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்றதுலாம் வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து ஆடி சேலுக்கு கிளம்பிட்டோம். என்னென்ன வாங்க போகிறோன்னு தெரியல. ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வாங்குறேன்னா இல்லை விலை வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து முடிவு பண்ணலாமா இன்னும் யோசிச்சுட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் கிளம்பும் போதே வந்து ஒரு 10 o'clock ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் வேலையாக இருந்தது. அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். சரி, ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இடையில் நிறுத்தினோம். கிரேப் ஜூஸும் பைனாப்பிளும் சொன்னோம். அது வந்து பயங்கரமான புளிப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிரேப் ஜூஸு வாயிலே வைக்கவே முடியல, பயங்கர புளிப்பு, ரொம்ப திக்காக இருந்துச்சு. நல்லா இருந்தது அதெல்லாம், ஆனால் வந்து ரொம்ப புளிப்பு, எங்களால் குடிக்கவே முடியல. எப்பயுமே வந்து 4 சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணிவிடுவோம். சாய் வந்து எப்பயும் குடிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணான்னிடுவான். கௌசியப்பா எந்த ஞாபகத்தில் சொன்னாருன்னு தெரியல, 5 சொல்லிட்டார். வேறு 3 கிரேப்பும் 2 பைனாப்பிளும். அந்த ஜூஸுங்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. நாங்கள் முழிக்கிறது பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி முழிச்சிட்டு இருந்தோம். என்ன பண்ண, சரி கிளம்பலாம், பரவாயில்ல வேணாம் அப்படின்னு. அதுக்கும் வந்து ஐயோ வேஸ்ட்டாக போயிடுமேன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமாகவும் இருக்குது. சரி பார்சலாவது சொல்லுங்கன்னாலும் வேணாம், குடிக்கிற வரையும் குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாரு கௌசியப்பா. என்ன பண்ணுறதுனே புரியாது முழிச்சிட்டு. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரையும் குடித்தோம். மீதிலாம் வந்து அப்புறம் கௌசியப்பா தலையில் தான் கட்டினோம். அவர் குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பியாச்சு. நல்ல வெயிலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதால் ஜூஸ் குடிக்கலான்னு இறங்கணும். அது ஏன்டா இறங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சரவணா குரோம்பேட்டை வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குரோம்பேட் சரவணா வந்தோம். பாடி போகலான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி குரோம்பேட் போய் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால திரும்பவும் இங்கே வந்துட்டோம். நான் ஓரளவுக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து 2 இடத்துல நமக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ஷேர் ஆகும். முன்னாடி கொஞ்சம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருந்த துணி எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் இருந்த துணி இப்போ பயங்கரமாக இருக்குது, வைக்கிறது கூட இடம் இல்லாத மாதிரி. அதால் வந்து துணிங்கள்லாம் எதுவுமே எடுக்க வேணான்னு யோசித்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப் பண்ணோம், அப்போ கொஞ்சம் துணி எடுத்தோம் பசங்களுக்கு. சரி வேணான்றதுனால இப்போ எடுக்கவே இல்லை. இப்போ எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் போடுற மாதிரி கௌசி ஜனனிக்கு எனக்கு மட்டும் ஒரு 2 செட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் போடுற மாதிரி. அவ்வளோதான். மற்றபடி வந்து துணி பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ குடிக்கலான்ட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் செம்ம ரேட்டு தான் 995. என்ன எடுத்துக்க நல்லா இருந்தா அவளை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னம்மா முன்னாடி ஏதோ எடுத்தியடி என்ன சார் இதே கலர் இருக்குதா பாரு, கலர் கௌசி முன்னாடி இடிக்குதுன்னா இது இப்படி எடுத்து விட்டணும். அப்போ அது யூஸே பண்ண முடியாது. யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். ஃபுல் ஆஃப் கிராக்ஸ் எங்கள் அம்மா இருக்குது. க்யூட்டாக இருக்குது பார்க்க.
எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையுமே பர்ச்சேஸ்னு போனோம்னா எங்கள் 3 பேருக்கு யாருக்குன்னா வந்து கௌசிக்கு ஜனனிக்கு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எடுப்போம். எனக்குன்றதை விட கௌசி ஜனனிக்கு எப்பயுமே வந்து நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து பொட்டை பசங்கனாலே வந்து நம்ம எல்லாம் வாங்கறதுக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கும். சாய்க்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து அவனே வேணும்னு ஒரு சிலது வாங்கிக்கிட்டான். அது கடைசியாக பார்ப்பீங்க. செப்பல் எடுத்துக்கிட்டான்னா வேணவே வேணான்னிட்டான். அவங்க அப்பாவும் எனக்கு இருக்குது வேணவே வேணான்னிட்டாங்க. கடைசியில் நாங்கள் தான் சுற்றி வந்து வாங்கிட்டு இருந்தோம். துணிலாம் எடுத்துட்டு சரி செப்பல் வாங்கலாமா அப்படின்னாங்க. அப்படியே மேலே வந்தோமா ஜனனிக்கு கௌசிக்கு எனக்கு மட்டும் செப்பல் வாங்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, நிறைய இருந்தது மாடல்லாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போனால் போடுற மாதிரி ஒரு செப்பல் வாங்கினோம் 3 பேருக்குமே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செப்பல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வீட்லேயே போடுற மாதிரி கொஞ்சம் ஆளுக்கு ஒரு செட்டு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்னேன், கௌசியப்பாவே நீங்களும் வாங்கிக்கங்க, சாயும் வாங்கிட்டோம். ஃபேமிலியே சூப்பராக இருக்கும். எங்கேயாவது போனோம்னா ஒன்றா போட்டு போகிறோம்னா ஐயோ எனக்கு வேணாப்பா அப்படின்னிட்டாரு. சாயும் எனக்கு வேணாமான்னிட்டான். அட போங்கப்பா வாங்கலைன்னா என்ன நாங்கள் வாங்கிக்கிறோன்னு அப்புறம் நாங்கள் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா வந்து கௌசிக்கு தான் செருப்பு எங்கே போனாலும் அவ சைஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று பெருசாக இருக்கும் இல்லை சின்னதாக இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து ஷூ வேற போட்டு வந்துட்டாலா, ஒரு கால் ஷூவோடவே சுத்திட்டு கிடந்தா செருப்பு வாங்குற வரையும். போட்டு கழட்டி பண்ணவே முடியல. நானே தான் சொன்னேன் ஏதாவது ஒரு இடத்துல கம்முன்னு அப்படி அந்த ஒரு ஷூ வச்சுட்டு வாங்கி முடிஞ்சுதான் அப்புறமா போட்டுக்குவேன்னு. ஒரு கால் ஷூவோடவே இழுத்துட்டு சுத்திட்டு இருந்தது. அது தமாசா இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வழியாக வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வந்து கௌசிக்கு தான் எடுத்துக்கிட்டோம், அவளுக்கு கரெக்டாக அமையவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்தேன். சரி வீட்டில் போடுற மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தேடினேன். நிறைய இருந்துச்சு கலெக்ஷன், நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்குன்னு பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தேடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதையும் எடுத்தாச்சு. வெளியே எங்கேயாவது போனால் போடுற மாதிரியும் ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். இது நான் கையில் வச்சுருக்கிறேன் பாருங்க, இதுதான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். என்னென்ன கலெக்ஷன்றது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தும் வந்து நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போனோம். அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், இங்கே அங்கே ரெண்டும் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறன்றது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளோரில் வந்து பசங்களுக்காக டெம்பர் கிளாஸ் மாற்றிட்டு இருந்தா கௌசிப்பா. அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நான் ஒரு பக்கமாக என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு வந்து வாங்குறமோ இல்லையா அப்படியே சுற்றி பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பாத்திர கடையில் குட்டி குட்டி டூல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு தேங்காய் அந்த ஓடிலிருந்து எடுக்கிறதுக்காக ஒரு டூல்ஸ் இருந்தது, அதை ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குட்டியாக ஒரு தாளிப்பு கிண்ணம் வாங்கினேன். அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் மாற்றிட்டு இவங்களும் வந்துட்டாங்க பசங்களும். சரி ஓகே அப்படியே போயிட்டு வரலாங்க. அந்த பக்கம் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து நான் சரி ரேட்டெல்லாம் பார்க்கலான்றதுனால கூப்பிட்டு போனேன். அதே ஃப்ளோர் தான் இதுவும். சின்ன குட்டி கிரைண்டர் இருந்தது, இதை வேணா வாங்கி தரீங்களா அப்படின்ட்டு இருந்தேன். ஏற்கனவே 2 வச்சிருக்கிறேன், கம்முன்னு போயிட்டே இருந்தாரு. குட்டியாக இருக்குதுங்க, அதெல்லாம் பெருசாக என்னால் தூக்க முடியல, இதை வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம், நீ போ வேணுன்றதை முதல்ல பாருன்னிட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஓவன் வேணுன்றே வாங்கிக்க போறியான்னு அவரே கேட்டார். ஆனால் நான் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு வந்துட்டேன். விலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறோம், எப்போ வாங்குறோன்றதை பார்க்கலாம். அப்புறம் வந்து ரைஸ் குக்கர் வந்து ஏற்கனவே இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடஞ்சி ஒரு மாதிரி போயிடுச்சு. ரைஸ் குக்கர் மட்டும் ஒன்று வேணுங்க அப்படின்ட்டு இருந்தேன். சரி பாருன்னிட்டு இருந்தாலும் நிறைய வெரைட்டி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எதுவுமே நான் வாங்கலை, எல்லாம் வந்து என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தேன். நான் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாங்க, இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன் ஆன்லைனில் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். வந்த வேலையை விட்டுட்டு என்னென்ன பண்ணுற பாருன்னிட்டு இருந்தாரு. சரி பரவாயில்ல நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு அப்படியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்குறேன் என்னென்ன வாங்கணுன்றத. சார் இதை வச்சு விளையாடியா விளையாடுதா அண்ணா? அதுக்கப்புறம் வந்து சாய் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து வாங்கிட்டோம். கிளம்புற நேரத்தில் என்னோட ஃப்ளோருக்கு போய் தான் ஆகணும்னா எப்போ போனாலும் என்ன பண்ணுவான்னா இந்த போர்டு கேம்ஸ் வாங்குவான் ஃப்ரெண்ட்ஸ். அவன்
சரின்னு கூப்பிட்டு போயாச்சு. என்னத்துக்கு அவனுக்கு மட்டும் குறைன்னு வாடா டைம் ஆச்சு போகலான்ட்டு இருந்தாங்க பசங்க. எனக்கு வேணும் வேணும்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே போனோம். என்னது ஜெங்கா? ஜெங்கா தெரியாதா? பங்கா கீழேருந்து எடுத்து மேலே வைக்கணும். அதுவா? ஆமாம், கீழே விழக்கூடாது. இஷ்டாண்டா எதுவுமே இருக்காதுடா, நீ சின்ன பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டான். இந்த கன்னு கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட கன்னு இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறான். ஏய் வேணாடா, அதெல்லாம் திரும்ப திரும்ப வாங்கிட்டு வருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அதே வேலையாக விளையாடுவான் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடக்கும். அதை எடுத்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக 2-3 பாக்ஸ் பெரிய பெரிய அட்டை பொட்டியில் இவங்க திங்ஸ் தான் வச்சிருக்கிறேன் நான். வேணாடா எதுக்குடான்னாலும் கேட்கல. எனக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணுன்ட்டு கன்னு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து போர்ட் கேம் மாதிரி ஒன்று வாங்கினா. சரி என்னவோ வாங்கிட்டு போட்டோம் விடுன்னிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து அந்த தோட்டா மாதிரி சின்னதாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாக்கெட் வாங்கிக்கிட்டான். சரி என்னவோ வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு கவசப்பாவும் போகலாம் போன்னிட்டாரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏமாத்தலான்னு பார்த்தோம், அவனுக்கு தேவையானது தனியாக வாங்கிட்டான். பிதுக்கிடாத, பிக்காத. வித்தியாசமா என்னென்னமோ சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். கையில ஒரு பால் மாதிரி வச்சிருந்தான் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கிட்டு உசுரை வாங்கிட்டு இருந்தான். அது என்ன பண்றான்னு கார்ல வரும்போது பாருங்களேன். அது எங்கதான் கண்டுபிடிப்பானோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் வாங்குறான். அதுக்கு முன்னாடி நான் எல்லாம் பார்த்ததே இல்லை. வித்தியாசமா இருந்துச்சு. ஏதோ நான் அவனுக்கு தேவையானது வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பேக்காக ஒவ்வொரு ஃப்ளோராக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய லெவல்லாம் ஒன்றும் பர்ச்சேஸ் இல்லை. ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். ஏன்னா வந்து நமக்கு அளவுக்கு வேணான்ற அளவுக்கே நம்மக்கிட்ட எல்லா திங்ஸுமே 2 வீடு ஒன்றா சேர்ந்ததுனால பயங்கரமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு இதுவும் வாங்கலை நாங்கள். முக்கியமான கிச்சன் பெரிய ஐட்டங்கள்லாம் ஒரு சிலது வந்து தேவைப்படுது எனக்கு. அதெல்லாம் வந்து எல்லாம் ரேட் அதெல்லாம் பார்த்தோம். கம்பெனிலாம் வேறு என்னென்ன மாடல் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும்ன்றது மட்டும் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போய் வாங்கி, ஏன்னா வந்து அதெல்லாம் ஆடி ஆஃபர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன்னா ஆடி ஆஃபர் இருக்கும், அதால் இப்போ வாங்கலான்றதுனால கூப்பிட்டு போனேன். அதுக்கெல்லாம் இல்லைம்மா, வெறும் இந்த மாதிரி சாரீஸ் துணிங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னாங்க. அது அப்புறமே வாங்கிக்கலான்றதுனால சரி இன்னொரு முறை வரலாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் நான். அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ரஷ்ஷு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ யாண்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவில் பிரச்சனை, மேலே சாப்பிட்ற இடத்துல பிரச்சனை, மேலே எல்லா இடமும் கூட்டம் கூட்டம் கூட்டம். ஏன்டா போகணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங்லேருந்து வெளியே வந்தாச்சு. சரி இந்த கிராசரி ஐட்டம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து அப்படியே இன்னொரு பிளேஸுக்கு போனோம். ரொம்ப நேரம் சுற்றலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனதே வந்து மதியம்தான். அதுக்கப்புறம் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 5 o'clock இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா வந்து 4:30 கீழே வந்துட்டோம். கார் பார்க்கிங் இது வந்து கொஞ்சம் நேரம் ப்ராப்ளம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. பின்னில் குத்திக்கினேன் இந்த 2 இந்த விரல்லாம் பாருங்க. பாருங்க ரெட் கலர்ல இருக்குது பாருங்க. சாய் ஃப்ரீ பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்துதான். சுகர் டெஸ்ட் எடுத்துதான். ஏன் தெரியுமா இங்க பாருங்க. ஷூக்காக நாங்க வந்து கார்லயே ரிலீஸ் பண்ணோம். இது அதை நீங்களே சொல்லிடுங்க. கார்லயே ரிலீஸ். காரு பார்க்கிங்லேருந்து எடுக்கவே ஒரு 1/2 hour ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்புறோம் ஒரு 5 o'clock இருக்கும். சரி நம்ம கிராசரியும் வாங்கிட்டு போயிடலாங்க அப்படின்னு சரினாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு போனோம். இது கையில் வச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் சொன்னது. ரொம்ப ரொம்ப எனக்கு முடியல, அருவருப்பாக பயங்கரமாக இருக்குது. என்னென்னத்தையும் புதுசாக வாங்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.
கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கடைக்கு போயிட்டு கிராசரிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். நம்ம என்னென்ன வாங்கணும், சரவணாவில் என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் போல், அதால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு வந்து அன்னைக்கு மறுநாள்லாம் கூட என்ன பயமுறுத்திட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு தெரியல, அதை பார்க்கவே வந்து ஏதோ என் கையில் ஒட்டிக்கிற மாதிரியே எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. வேணுன்னே அதை வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இன்னும் அடிச்சிடவுண்டான பிறகு அதுக்கப்புறம் விட்டுட்டான். எப்படிதான் இருக்குது பாருங்க, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதை வாங்கி வச்சுட்டு உசுரை வாங்கிட்டு இருந்தான் அன்னைக்கு மறுநாள்லாம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்னலாம் வாங்கணுன்றது. அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வாங்க போகிறோன்றதும் வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.